சோனாபுரின்ற ஒரு கிராமத்தில் ஒரு மாமியாரும் அவங்க மருமகளும் இப்படி பேசிக்கிட்டாங்க. மருமகளே, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம கிராமத்தில் இரவு நேரத்தில் ஒரு அமானுஷ்ய உருவமும் ஒரு பேய் ஒன்று உலா வரத்தா ஊருக்குள்ளே பேசுகிறாங்க. உனக்கு அந்த விஷயம் தெரியுமா மருமகளே? நீ இனிமேல் இரவு நேரத்தில் வெளியே போகணுன்னா தனியாக போயிடாத, சரியா? நீ போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போ. உடனே மருமக சொன்னா, அப்படியா அத்தை? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா அத்தை அப்படின்னு மருமக சொன்னதும் அந்த வழியாக ஒரு சாமியார் ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டு வந்ததை மாமியாரும் மருமகளும் பார்த்துட்டே இருந்தாங்க. ஹலோ, நான் தான் மாந்திரிகன். இன்னைக்கு இரவு நேரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு பேசிட்டு அவங்க கிட்ட வந்து அந்த சாமியார் நின்னார். நின்ன உடனே சாமியார் சொன்னார், எம்மா, இந்த ஊரில் அமானுஷ்யமான விஷயம் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? அதனால் இரவு நேரத்தில் யாரும் நீங்கள் வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்லிட்டு அவங்கள தாண்டி நடந்து போயிட்டாரு. ஆனால் இந்த மாமியார் சொல்கிறாங்க, மருமகளே, எனக்கு என்னமோ இந்த மாந்திரிகை மேலே தான் சந்தேகமாகுது. நம்ம உடனே இந்த விஷயத்த போலீஸுக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பட்டணத்தில் போலீஸ்காரை பார்க்க வந்தாங்க. போலீஸ்கார் வந்த உடனே அந்த மாமியார் சொன்னாங்க, வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன். நம்ம ஊரில் என்னென்னமோ நடக்குது. என்னென்ன நடக்குது என்றால், நம்ம ஊரில் ஒரு மாந்திரிகன் இருக்கான். அவன் வித்தியாசமாக இருக்கான். அவன் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. நம்ம ஊரில் என்னென்னமோ இருக்குதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் இன்ஸ்பெக்டர். இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் உங்களை பார்க்க நான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டரை பார்த்து அந்த மாமியார் எல்லாத்தையும் சொல்ல, இன்ஸ்பெக்டரும், அப்படியா, என் ஊரில் இந்த மாதிரிலாம் நடக்குதா? அவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு கோவத்தோட அந்த மாமியார்கிட்ட இன்ஸ்பெக்டரு பேசிட்டு இருந்தார். இப்படியே அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு நைட்டே போயிட்டு அவன் யாராக இருந்தாலும் அவனை நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு இரவு நேரத்தில் மாந்திரிகர் ஒரு கோட்டைக்கிட்ட வந்து ஒரு அமானுஷ்யமான விஷயத்த பார்த்தாரு. அது என்னன்னா, அவரை நோக்கி ஒரு பேய் ஒன்று நடந்து வந்தது. நடந்து வந்த உடனே அந்த பேய்கிட்ட அவர் கேட்குறாரு, ஏய் பேயே, யாரு நீ? இங்கே என்ன பண்ணுற? உனக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு அந்த பேய்கிட்ட கேட்ட உடனே அந்த பேய் சொல்லுது, நான் ஒரு பேய், இந்த ஊரில் சுற்றி திரியிறேன். எனக்கு விமோச்சனமே கிடைக்கல. எனக்கு எங்கே போத்துன்னு தெரியலை. அதனால தான் உங்கள் ஊரை சுற்றி சுற்றி நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பேய் சொன்ன உடனே மாந்திரிக்க ஒரே ஆச்சரியம். அப்படியா? உன்னை நான் காப்பாற்றுறேன். உன்னை விடுவிச்சா இந்த ஊரை விட்டு நீ வெளியே போயிடுவியா? கண்டிப்பாக என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு விமோச்சனம் கொடுங்க, நான் அந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படி. சரி, ஓகே, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சாமியார் சொன்னதெல்லாம் இன்ஸ்பெக்டரு ஓரமாக நின்று கேட்டுட்டு இருந்தார். உடனே, ஓ சாமியாரே, இங்கே வாயா, என்னையா நடக்குது இங்கே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க,
சாமியார் மெல்லமாக கிட்ட வந்தார். இன்ஸ்பெக்டரும் அவர் கிட்ட வந்த உடனே சாமியார் சொன்னார், என்னங்க இன்ஸ்பெக்டர், இங்கே நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் மேலே சந்தேகத்துடன் இங்கே வந்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு கேட்ட உடனே இன்ஸ்பெக்டரோ, ஆ நல்லா புரிஞ்சது. இந்த விஷயத்தில் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க மாந்திரிகரே அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்புன உடனே ஒரு இடி மின்னலோட கூடிய அழுகுரல் சத்தமும் அந்த காட்டையே கதிகலங்க வச்சுது. மறுபடியும் அந்த சாமியார் மந்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்ஸ்பெக்டரோட வந்து பேயை பார்த்து, கவலைப்படாத ஆத்மாவே, உனக்கு விடுதலை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். உன்னுடைய ஆத்மா இப்போது விடுதலையாக தயாராக உள்ளது. நீ அழுகாதே, நாங்கள் இருக்கிறோம் சொல்லிட்டு சில மந்திரங்களில் அந்த பேய் மீது சொன்னார். இந்த ஆத்மாவை நான் இப்போது விடுதலை செய்கிறேன், நீ சுதந்திரமாக செல் என்று முழக்கத்துடன் சொன்ன உடனே சந்தோஷமாக அந்த ஆத்மா நன்றி நன்றி விடுதலை கிடைச்சிருச்சு நன்றி நன்றின்னு சந்தோஷமா அந்த காட்டை விட்டு பறந்து போச்சு.